பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உலக சுகாதார நிறுவனத்தால உலக குருதி அழுத்த தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த வாரம்னா 11ஆம் தேதி மே 11 17 வரையும் உப்பு விழிப்புணர்வு வாரமாக இருந்துச்சு. அதுல இறுதி நாள் இன்றைக்கு 17ஆம் தேதி உயர் குருதி அழுத்த தினம். இப்போ ரெண்டுக்கு உண்மையா தொடர்பு இருக்கு. நாங்கள் போன வீக் அதை பற்றி காய்ச்சோம், உப்பை பற்றி. அப்போ அந்த உப்பு பாவனை ப்ரெஷருக்கு ஒரு பிரதான காரணம் இருக்கு. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த ப்ரெஷரால் வரக்கூடிய பாதிப்பு கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ப்ரெஷர் 50% மேற்பட்ட ஆக்களுக்கு அறிகுறி இல்லை. அதான் அவருடைய டேஞ்சர். ப்ரெஷர் கூடிட்டு போகிறது 50% ஆக்களுக்கு அறிகுறி இருக்காது. இப்போ 100 பேர் ப்ரெஷர்காரர்களுக்கு தான் அதில் 50 பேருக்கு தான் தலை சுத்தோ தலையிடியோ வரும், அல்லது பாரிசவாதம் வாரது, ஹார்ட் அட்டாக் வாரது விளைவுகள் காட்டும். 50% ஆக்கள் அறிகுறி ஏறிக்க மாட்டா. இதான் அவருக்கு இருக்கிற டேஞ்சர். அப்போ அந்த அறிகுறி காட்டாதபடியால நாங்கள் தான் அதை செக் பண்ணணும். அப்போ அதுக்கு முதலாவது பிரச்சனைன்னா இந்த ப்ரெஷரால் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஒரு பயம் வரும். ப்ரெஷர் அவ்வளவு நடக்குமா இந்த நம்ம விளங்கினா நம்ம செக் பண்ணணுன்ற ஒரு ஃபீலிங் வரும். அந்த அடிப்படையில் இப்போ இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 35 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் எடுத்தோம்னா 3ல் ஒருத்தருக்கு ப்ரெஷர் இருக்கான். அது பெரிய ஒரு பர்சன்டேஜ். 33% ஆக்கள் கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 3 வரை பிடிச்சோம்னா 35 வயசுக்கு மேற்பட்டார்கள். அதில் ஒரு ஆளுக்கு ப்ரெஷர் இருக்கு. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கால இறக்குறதும் இலங்கையில் நடக்கிற மொத்த இறப்புல 3ல் 1. இப்போ 100 பேர் மரணிக்காங்கன்னா கிட்டத்தட்ட 33 பேர் மாரடைப்பெல்லாம் மரணிக்காங்க. அப்போ இந்த மாரடைப்புக்கு பிரதான காரணமாக இருக்கிறதுலையும் வருது ப்ரெஷர் தான், உயர் குருதி அழுத்தம். அதாவது கட்டுப்பாடு இல்லாத ப்ரெஷர் தான் இந்த மாரடைப்புக்கும் பிரதான காரணம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த தினத்தில் இந்த ப்ரெஷரை பற்றி கட்டாயம் நாங்கள் கொஞ்சம் பேசணும். முக்கியமான விடயங்கள் அதில் முதலாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி மாரடைப்பு ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அது ஏன் மாரடைப்பு ஏற்படுதுன்னா, இப்போ ப்ரெஷருங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு வேகமாக ஒரு தண்ணி ஒரு பைப்புக்குள்ளால் ஓடக்குள்ள அதில் உள்பக்கத்து சுவர்கள் எல்லாம் டேமேஜ் ஏற்படுது வேகமாக போனால். சரியான ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஃப்ளோ இருக்குன்னு சொன்னால் ஒரு பைப்புக்குள்ளால உதாரணமாக கடலால் ஒரு ஒரு நார்மல் பேட்டர்னில் அடிச்சிட்டு இருந்தால் அந்த ஓரங்களில் சுவர்கள் இதெல்லாம் டேமேஜ் வர மாட்டா. கடும் வேகம் அடித்தா அந்த சுவர்கள் எல்லாம் அந்த சிதம்பல்கள் டேமேஜ் எல்லாம் வரும். அது மாதிரி நம்ம ரத்த குழாய்க்குள்ள ப்ரெஷர் கடும் ஸ்பீடாக பம்ப் பண்ணப்பட்டா உட்பக்க சுவர்கள் எல்லாம் டேமேஜ் வரும், கரடு முறாகும். அதனால் என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அதில் ஒற்றை வீதம் கூடும். இப்போ ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு பைப்பில் பாசி பிடிக்க மாட்டா, ஒன்றும் தங்க மாட்டா, வலிக்கு ஓடிடும். இப்போ கரடு முரடா கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி சிதம்பல் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கொழுப்புகள் நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கொழுப்பெல்லாம் போட்டும். இப்போ சிலாக்களை பாருங்கள், நல்ல கொலஸ்ட்ரால் கொழுப்பு இருக்கும், ஆனால் ஹார்ட் அட்டாக் எல்லாம் இல்லை. அவங்களோட ப்ரெஷர் நல்ல ஸ்மூத்தாக இருக்கிறதால அவங்களோட எண்ணெய் கொழுப்பெல்லாம் உரையிறல்ல, படியிறல்ல. ஆனால் சிலாக்களுக்கு ப்ரெஷர் நல்ல ஹையாக இருக்கும், கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும், அவங்களுக்கு கொழுப்பு ஹார்ட்டுக்குள்ளே படிஞ்சிருக்கும், அந்த ரத்த குழாய்கள் படிக்கும். அதான் காரணம். ஆகவே ப்ரெஷரை கட்டாயம் கடும் கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும். எல்லாரும் எந்த நேரம் பார்த்தாலும் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கணும். அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிற ஆகளுக்கு பகலிலாம் ப்ரெஷர் கூட, டென்ஷன் பிசியில் கூட இருக்கும். அப்புறம் நைட்டுக்கு தூங்கி வரும்போது குறைய இருக்கும். அதுவும் பாதிப்பு தான். அப்போ நம்ம டே டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் எந்த நேரம் இந்த ப்ரெஷரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி இந்த குழாய்களுக்குள்ள வர பாதிப்பால் சிறிய குழாய்கள் கெதி அடைக்கும். பெரிய குழாய்களுக்குள்ள பிளாக் ஆகி ரத்தோட்டம் ஃபுல்லாக தடப்படுறது டைம் எடுக்கும். ஆனால் சின்ன குழாய்கள் உதாரணமாக நம்ம ஹார்ட்டுக்குரிய முடியுறு நாடி, அதே மாதிரி மூளைக்குரிய ரத்த குழாய், இதெல்லாம் சின்ன சின்ன குழாய்கள். அதுக்குள்ள குயிக்காக கொஞ்சம் கொழுப்பு படிஞ்சாலே பிளாக் ஆகிடும். அதனால மாரடைப்பு ஒரு பிரச்சனை. மற்றது பாரிசவாதம், மூளைக்குள்ள இருக்கிற ரத்த குழாய்களில் அடைக்கிறதால மூளைக்கு போகிற ரத்தோட்டம் குறையும். அப்போ அதால பாரிசவாதம் வரலாம். அப்போ ப்ரெஷரில் வர 2 பாதிப்பு. மற்றது ப்ரெஷர் கூடி மூளை நரம்பு வெடிச்சாலும் பாரிசவாதம் வரும். மூளைக்கு ரத்த கசிவாம். நம்ம கேள்விப்படும், திடீர்னாப்புல ஒரு அப்பா விழுந்துட்டாராம், கை கால் வேலை செய்யலையாம். அங்கே கண் நோத்துக்கு கொண்டு போய் சிடி ஸ்கேன் எடுத்த உடனே சொல்லுவாங்க மூளைக்குள்ள ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்காம். அது சின்ன கசிவு உண்டா செட்டில் ஆகும். பெரிய கசிவு உண்டா சொல்லுவாங்க வீட்டை கொண்டு போங்க, இனி ஒன்றும் செய்யலாம், அது தானாக மூளையை தொலைச்செல்லாம் மூளைக்குள்ள இருந்து ரத்த கட்டி எடுக்க இயலாது. மூளைக்கு வெளியால மண்டை ஓட்டுக்கு கீழேயும் மூளைக்கு வெளியாலேயும் ரத்த கசிவு இருந்தால் அதுக்கு மூளை மண்டை ஓட்டில் ஓட்ட போட்டு அந்த ரத்தத்தை வெளியாக்கினா மூளை விரிஞ்சிடும், நிமிந்துடும். அப்போ அந்த பாரிசவாதம் கிளியர் ஆகும். ஆனால் மூளை கலங்களுக்குள்ள ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை ஒன்றும் செய்யலாம். இந்த மூளையில் டேமேஜ் பண்ண இயலாது, தொலைக்க இயலாது. அது தானாக செட்டில் ஆகும் வரையும் நீங்கள் வீட்டை கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு ஒரு பிள்ளை. ஏன்னா இந்த 2 பிரச்சனையும் ஃபெமிலிகளில் இப்போ இந்த பாரிசவாதம் கொண்டு அந்த வீட்டில் ஒரு பெரிய ஒரு சுமை, நோயாளியும் பிரச்சனை, ஃபெமிலிக்கு பிரச்சனை, அதை பராமரிக்கிற பிரச்சனை, அப்படியெல்லாம் இருக்கு. ஆகவே இது 3ம் ஒரு இந்த பாரிசவாதம் பாருது, ஹார்ட் அட்டாக், இது 2ம் ஒரு பெரிய ஒரு பங்கு. மற்றது ப்ரெஷரில் நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம ரத்தம் அவ்வளவும் நம்ம உடம்புல இருக்கிற 6 லிட்டர் பிளட்டும்
தினமும் வந்து கிட்னியால ஃபில்டர் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். சிறுநீரகங்கள் வந்து ரத்தத்தை சுத்தம் செஞ்சுட்டே இருக்கும். எந்த நேரம் அந்த பிளட் வந்து கழிவுகளை உருவாக்கி கொண்டிருக்கும். நம்ம உடம்பு இயங்கக்குள்ள கழிவு உண்டாகும், சாப்பிட்டு அதுல வர கழிவுகள். அப்ப அந்த கழிவுகளை வெளியாக்கணும், யூரினோட வெளியாக்கணும். அந்த வேலையை செய்யறது கிட்னி. அப்ப கிட்னி ஒரு வடி. அந்த வடிக்கு வந்து கடும் ப்ரெஷர்ல ரத்தம் அடிச்சுன்னா வடியில் ஓட்ட விடும், வடி பிஞ்சு போகும். பிஞ்சாதான் நம்ம யூரின்ல புரோட்டீன் வாரன்னு சொல்லுவோம். இப்போ அவருக்கு யூரின்ல புரோட்டீன் போகுதாம அதான் கிட்னி பழுதா போய் தம்பாங்க. அப்போ யூரின்ல புரோட்டீன் போனதான் முகம் வீங்குறது, கால் வீங்குறது, அப்போ கிட்னி பழுதான்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ இது வந்து ஒரு டேஞ்சர். அது நம்ம ஸ்லோவா உள்ளுக்கு கிட்னியில டேமேஜ் நடந்துட்டு வழங்காது, சைலண்டா டேமேஜ் ஆகும். ஒரு கிட்னியில அரைவாசி பழுதானாலும் அரைவாசி வேலை செஞ்சா உங்களோட ரிப்போர்ட்டுகள் நோமலா காட்டிட்டு இருக்கும், அங்கே ஹாஃப் பழுதாயிருக்கும். இப்போ நம்ம போன மாசம் சந்திச்சால் நோமல், இந்த மாசம் கிட்னி வருத்தம் அவர் கேள்விப்படுறோம், பக்கத்துல அப்படி தான் கேள்விப்படுறேன் அவர் கிட்னி. அப்போ நான் நன்றி சந்திச்சேன், அவர் நோமலை தேர்ந்தேன்னு சொல்லுவேன். அது ரெண்டா அந்த வேலை செஞ்ச சின்ன துண்டும் வேலை செய்யாம விட்டா தான் கிட்னி பழுதானு தெரிய வர. அதனால மிகவும் கவனம். இந்த ப்ரெஷர் வந்து கிட்னியில டேமேஜ் ஏற்படுத்தும். ஆகவே ப்ரெஷர் இருக்கிறார்கள் கட்டாயம் அந்த யூரின் மைக்ரோ அல்புமின்ங்கிறத பார்க்கணும். யூரின் ஏசிஆர்னு சொல்றது. மைக்ரோ அல்புமின் சின்ன மிச்சம் சின்ன சின்ன அல்புமின் கூட யூரின்ல வருதுன்னா நாம கொஞ்சம் அலர்ட் ஆகும் அன்னருமே. இப்போ பெரிய அல்புமின் வந்தா கிட்னி ஃபுல்லா டேமேஜ் ஆனது கூட பெரிய அல்புமின். அதான் நம்ம நார்மலா யூரின் ஃபுல் ரிப்போர்ட் எடுத்தவாறு. மைக்ரோ அல்புமின்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கூறுகள் வெளியாகுதுன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் கிட்னியில டேமேஜ்கள் ஏற்பட்டிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது. அதை நாங்கள் ப்ரெஷர் இருக்கிறார்கள் வருஷத்துக்கு ஒருக்கா சரி செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தோம்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அது அடுத்த பிரச்சனை. மற்றது வந்து ப்ரெஷர்லாவது இருதயம்புங்கிற உதாரணமாக ப்ரெஷர் 2 இருக்கு. சிஸ்டலிக் ப்ரெஷருங்கிறது இருதயம் அடிக்கிற ப்ரெஷர். அது 140க்கு மேலே போகப்படா. நார்மலாக 120 இருக்கும் ஒரு ஆளுக்கு, 120 130 இருக்கும். 140க்கு மேலே போகப்படா அந்த அடிக்கிற ப்ரெஷர். அடிச்சு போட்டு ரெஸ்ட் ஆகுறது, ஹார்ட் ரெஸ்ட் ஆகுற ப்ரெஷர் 80 இருக்கும் நார்மலாக. 90க்கு மேலே போகப்படாது. இது ரெண்டுலேயும் இந்த அடிக்கிற ப்ரெஷரால தான் நான் சொல்ற மற்ற டேமேஜ் வர. இப்போ ஹார்ட் அட்டாக் உரிய டேமேஜ், பாரிசவாத டேமேஜ், கிட்னியில டேமேஜ் வரதெல்லாம் ஹை ப்ரெஷர்ல அடிக்கிறதால வர டேமேஜ். சரியானே. மற்ற ரெஸ்ட் அடிக்கிற டைம் தானே அந்த ப்ரெஷர் தானே அது வந்து இருதயத்தை வீங்க வைக்கும். அதாவது இருதயம் ரெஸ்ட் ஆகக்குள்ளேயும் ப்ரெஷர் இருக்கு. இந்த கீழுக்கு 100 இருக்கு, மேலுக்கு 140 இருக்கு, கீழுக்கு 100. அப்போ ரெஸ்ட் அடிக்கக்குள்ள ஹார்ட் பெருசா அந்த ப்ரெஷர் ஆகிக்கின கருது ஹார்ட்டுக்குள்ள கூட பிளட் தேங்குது. அப்போ இருதயம் வீங்கும். அது ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றது. அதாவது ஃபங்க்ஷன் குறைய வீக்காரி. அப்ப இருதயம் வீங்கக்குள்ள நம்ம மார்புப்பட்ட எலும்பு இந்த நெஞ்சு கூடு எலும்பு தானே, அது இடம் கொடுக்கல. 2 பக்கத்துல 2 சுவாச பை நடுவுல ஹார்ட் இருக்கு. அப்ப இருதயம் வீங்கக்குள்ள சுவாசத்துக்கு தடையாகும், சுவாச பைக்கு விரிகிறதுக்கு இடம் காணும். அப்ப என்ன செய்யும், நடக்கக்குள்ள இழைக்கிற மல்லாக்கப்படுத்தா இரவைக்கெல்லாம் பாப்பா படுக்கல, ஒலிம்பி இருந்து படுத்தா மூச்சு தட்டும், சுவாசிக்கல. ஒலிம்பி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. அது ரெண்டா ஹார்ட் வீக் ஆயிட்டு, ஹார்ட் ஃபெயிலியர் ஆன உடனே அந்த தண்ணி வந்து இருதயத்துல நின்று சுவாச பைக்குள்ளேயும் தண்ணி நிற்கும். அப்ப ஒரு பொட்டில தண்ணியை வச்சா இப்படி கழிச்சான்னு செய்யும், தண்ணி இஞ்ச வரும். அப்ப படுக்கையில அவருக்கு எலும்பி இருந்தா தண்ணி கீழே இறங்கிடும். அப்ப சுவாச பை மேலுக்கு வேலை செய்யறதுக்கு காத்து போறதுக்கு இடம் இருக்கு. அப்ப அதால என்ன செய்வாருந்தா இரவெல்லாம் கதிரையில இருந்த தூங்க இல்லாம இருந்தேன்டா அது வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றது. அப்ப இருதயம் வீங்கிட்டு. அப்ப இது அடுத்த பிரச்சனை வந்து இந்த டயஸ்டலிக் ப்ரெஷரால வர பிரச்சனை. இந்த கீழுக்குள்ள ப்ரெஷர் கூடுறதால இருதயம் வந்து வீங்குறது. அது வந்து அதுக்குதான் அந்த அந்த தண்ணியை வெளியாக்குற லசிக்ஸுங்கிற யூரின் போற குடிசை கொடுப்பாங்க. அந்த ஹார்ட் வீங்கினாக்களுக்கு அந்த யூரினை வெளியாக்கணும். இல்லாட்டி இருதயத்துக்குள்ள அந்த நீர் அளவு கூட அவருக்கு மூச்சு தட்டுற விதம் கூடும். இப்போ இந்த குளம் தான் மெயினான ப்ராப்ளம் வந்து அந்த ப்ரெஷரால வாருது. மற்றது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இரத்த குழாய்கள் அடைக்கிறேன்னு சொன்னேன். அதுல வந்து இந்த பாதங்களுக்குரிய இரத்த குழாய்கள் அடைச்சாதான் நம்மளுக்கு அந்த பாதங்கள்ல வர காயங்கள் ஆறுறதில்ல. ஒரு காயம் வந்து ஆறுறதுக்கு ரத்தோட்டம் இல்லாட்டினா தான் கெதி ஆறும். நம்ம இதில் ஒரு கத்தி வெட்டிட்டு தையலை போட்டோம், ஒரு கிழமையால் தையல் போட்டோம், காயம் காஞ்சிடும். சரி. ஆனா பாதங்கள்ல வர காயங்களை பாருங்க, இந்த ப்ரெஷர் கட்டுப்பாடு இல்லாத ஆக்கள் அல்லது இரத்த குழாய்கள் வந்து டேமேஜ் ஆன கொலஸ்ட்ராலால சீனியால இரத்த குழாய்கள் வந்து பிளாக் ஆன ஆக்களுக்கு காயம் வந்தா 6 மாசம் வருஷ கணக்குல எடுக்கும். ஏன்னா அந்த பிளக்குக்குள்ளால வார அந்த ரத்தத்தால தான் அந்த காயம் மாறணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் வந்தா அந்த சதை வளர்றதும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வளரும். ஏன்னா நல்ல பிளட் வந்தா அந்த காயத்துக்குரிய சத்துகள் சதை வளர்றதுக்குரிய எல்லா சாமானும் வந்து செய்யுது. அப்ப குயிக்கா என்ன பில்டிங் கொண்ட கெதியா கட்டுறாக்கள் மிதிக்காங்க, சுடுவா கட்டுறாக்கள் மிதிக்காங்க. எல்லா சாமானையும் முதல்ல கொண்டு அந்த கெதியா கொட்டினா கெதியா கட்டி முடிச்சிடலாம். அப்ப இது வந்து இந்த சதை வளர்றதுக்கு அங்க டைம் எடுக்கும். அப்ப இதுவும் ஒரு காரணம். அந்த கண்ட்ரோல் இல்லாத ப்ரெஷரால இரத்த குழாய்கள் வர டேமேஜால காயம் மாறுறது குறையும். நடந்து போகக்குள்ள சிலாக சொல்லுவாங்க, கொஞ்சம் தூரம் ஒரு 50 மீட்டர் நடந்தாலே சார் கால் சதுரன்னு பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் நின்று
மரா சரியாகும் பொருள் நடந்தா திருப்பி பிடிக்கும். அதே பிளாக் ரத்தோட்ட பிளாக் தானே டீசல் பிளாக் மாதிரி வாங்க நின்று தான் போகும். அப்போ அதுக்கு ஒரு காரணம் இந்த ப்ரெஷர் கட்டுப்பாடு இல்லாமல் பார்க்கல ரத்த குழாய்களில் பாதிப்பு வரும். ஆகவே இவ்வளவு பாதிப்பை ஏன் நான் சொன்னேன்னு சொல்லிச்சேன்னா நாம அப்பதான் கொஞ்சம் அந்த ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதுல அவதானி மாதிரிப்போம். நாம மருந்தெடுக்க போற டைம்ல ஏதாவது வேற சந்தேகங்களை வித்தியாசம் இருந்தாலும் நீங்க கட்டாயம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் 24 மணி நேரம் ப்ரெஷர் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் பார்க்கணும்னா பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு ப்ரெஷர் பார்க்க மாட்டோம்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. ப்ரெஷரை பார்க்கலாம், செக் பண்ணி கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்ளணும். அதுல முக்கியமா வந்து இந்த உப்பு, நாங்க போன வருஷம் வீக் காய்ச்சது உப்பு ஒரு பிரதான பங்கு வகிக்குது. இந்த சோடியம் தான் உப்பு அந்த ப்ரெஷருக்கு பிரதான காரணம். உடம்புல பல உப்புகள் இருக்கு, சோடியம் இருக்கு, கல்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, கொப்பர், குரோமியம், மங்கனீஸ், இப்படி பல வகையான உப்புகள் இருக்கு. அதுல இந்த சோடியம்ங்கிற உப்பு தான் ப்ரெஷர் ஏற்படுத்துது. ஆகவே நாங்க உப்பு பாவனை நல்லா குறைக்கணும். குறைச்சி அமைச்சரிச்சுன்னா எங்களோட ப்ரெஷர் கட்டுப்பாடை நாங்க மெயின்டைன் பண்ணலாம். மற்றது வந்து உடற்பயிற்சி, நாங்கள் தைரிய 9 செய்யற மாதிரி வாரத்துல 3 நாட்கள் 4 நாட்கள் உடற்பயிற்சி கட்டாயம். தினமும் ஒரு 1/2 an hour அல்லது வீக்கில் 2 நாளைக்கு ஒரு 1.5 an hour எக்ஸசைஸ் நாங்கள் கட்டாயம் செய்யணும். நேரம் கிடைக்காதார்கள் கிழமையில் 2 நாளாச்சும் ஒவ்வொரு நாளும் வந்து 1.5 மணித்தியாலம் வீக்கில் 2 days செய்யணும். அல்லது தினமும் ஒரு 1/2 an hour எக்ஸசைஸ் செஞ்சா வந்து எங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. டென்ஷன் ஒரு காரணம் ப்ரெஷர் ஏற்படுத்துறதுல. தூக்கமின்மை, மன அழுத்தம், யோசனை, பதட்டம், கவலை இதெல்லாம் வந்து ப்ரெஷரை கூட்டும். அப்ப இதுகளை மறக்கடிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் உடற்பயிற்சிகள் செய்யறது. அதுல வந்து தனியால் உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்க மாட்டா. குரூப் எக்ஸசைஸ் தான் மைண்டை ரிலாக்ஸ் ஆகும். சிரிச்சு கதைச்சி பேசி மகிழ்ச்சியா அந்த எக்ஸசைஸ் செஞ்சோம்னா எங்களுக்கு மைண்டும் ரிலாக்ஸ் ஆனா ப்ரெஷரை குறைக்கும். அத்தோட மரக்கறிகள் பழங்கள் அதிகமா சாப்பிட்டாலும் ப்ரெஷர் குறையுமாம்னு ஒரு ஆய்வு செல்லுது. ஏன்னா பொட்டாசியம் அதிக உள்ள உணவுகள் எடுத்தா சோடியத்தை யூரினோட வெளியாகுமா. நம்ம உடம்புல வந்து கட்டாயன்களும் அன்னாயன்களையும் உடம்பு பேலன்ஸா வச்சுக்கொள்ளணும். நம்ம கூட வந்து ஏதாவது ஒரு அயனை கூட எடுக்க போல இன்னொரு அயனை விட்டு பேலன்ஸ் ஆகும் உடம்பு. அப்ப நம்ம சோடியத்தை கூட எடுக்க போல பொட்டாசியம், கல்சியம், மெக்னீசியம் எல்லாம் யூரினோட வெளியாகி நம்மளுக்கு சதப்பிடிப்பு எல்லாம் வரும். கல்சியம், மெக்னீசியம் எல்லாம் குறைஞ்சா கைகால் கடுப்பு எல்லாம் வரும். அதே மாதிரி நாம இந்த அயனை கூட எடுத்தோம்னா சோடியத்தை யூரினோட அனுப்பி ப்ரெஷரை குறைக்கும். அதனால நாங்கள் ஃப்ரூட்ஸுகள், வெஜிடபிள்ஸ்கள், நட்ஸுகள்ல எல்லாம் என்ன கடலை, பயறு, பாதாம், பிஸ்தா, கஜு, இந்த சீட்ஸ்கள் என்ன பம்கின் சீட்ஸ், அந்த பூசணிக்காய் விதை, சூரியகாந்தி விதையெல்லாம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கு. அந்த நட்ஸுகளை கூட சாப்பிட்டா அதுல இந்த மக்னீசியம், கல்சியம், கொப்பர் இப்படியான நுண்மூலகங்கள் இருக்கு. அந்த உப்புகளை நம்ம உடம்புல கூட்டுறதாலேயும் சோடியத்தை நம்ம உடம்புல இருந்து வெளியாக்கி நாங்கள் ப்ரெஷரை கட்டுப்படுத்தலாம். இப்படி எங்களோட உணவு பழக்க வழக்கத்தையும் அத்தோட எங்களோட மன அமைதிக்குரிய தியானங்கள் என்ன எங்களோட பள்ளிவாயலோட தொடர்பு, தொழுகை, குர்ஆன் ஓதுறது அப்படியான விடயங்கள் வந்து எங்களோட மனசை வந்து அமைதியை கொண்டு வரதால எங்களோட ப்ரெஷரை கட்டுப்படுத்தலாம் கேட்டு விட வந்து நன்றி.